அப்போனா என்ன k இன்ட்டு k + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 78. ஏன்னா ரெண்டு ஸ்கொயர் சமன்றதுனால அந்த உள்ள இருக்க வேல்யூ மட்டும் ஹீட் பண்ணும். k இன்ட்டு k + 1 ஈக்குவல் டு 156. இந்த ரெண்டை வந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு போய் பெருக்கியாச்சு. 78 இன்ட்டு 2 156. இப்போ நெக்ஸ்ட் இதை பெருக்குங்க. k ஸ்கொயர் ப்ளஸ் k ஈக்குவல் டு 156. இப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் k மைனஸ் 156 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா k ஸ்கொயர் ப்ளஸ் k மைனஸ் 156 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும்னா n1 n2 அப்படின்ற ரெண்டு நம்பர் பெருக்குனா உனக்கு என்ன வரணும்? 156 வரணும். மைனஸ் 156 வரணும். ஏன்னா இங்கே மைனஸ் 156 இருக்கு. அதே ரெண்டு நம்பர் n1 n2 நீ கூட்டினா உனக்கு என்ன வரணும்? ப்ளஸ் 1 வரணும். ஏன்னா கேவோட வேல்யூ இது. இப்போ எதால வரும் அப்படின்னு சொன்னால் 6 வருதுன்னா 1 இன்ட்டு 6ன்னு இருக்கும், இல்லை 2 இன்ட்டு 3 இருக்கும். இதானே 1 இன்ட்டு 6 2 இன்ட்டு 3ன்னு சொல்லிட்டு 100க்கு மேலே இருக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக எதுவாக இருக்கணும்னா 11 இன்ட்டு 16 இருக்கணும். 10க்கு மேலே. அப்போ தான் 10ன்றது 100 அப்போ 100க்கு மேலே வந்துடும். அப்போ இதை பெருக்குனா என்ன வருதுன்னா 176ன்னு வருது. 176ல் 156. இப்போ அடுத்த வேல்யூ என்ன போட்டு பார்க்கலாம்னா 12 இன்ட்டு 13 120 36 156. அப்போ 12 13 தான் கரெக்டான வேல்யூ. நான் இப்போ பாருங்க n1 எது 12 எது 13ன்னு தெரியாது. இங்கே ப்ளஸ் வரணும்னா கண்டிப்பாக 13ன்றது பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதோட வேல்யூ தான் ப்ளஸில் வரணும். அப்போ என்ன எழுதலாம்னா k ஸ்கொயர் ப்ளஸ் 13k மைனஸ் 12k மைனஸ் 156 ஈக்குவல் டு 0. பாருங்க 13k மைனஸ் 12k வந்து k. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா உங்களுக்கு மைனஸ் 156 கரெக்டாக வந்துச்சா? கே காமனாக எடுத்தோம்னா k ப்ளஸ் 13, இங்கே மைனஸ் 12 காமனாக எடுத்தோம்னா k ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. அப்போ k ப்ளஸ் 13 இன்ட்டு k மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ கேவோட மதிப்பு ஒன்று மைனஸ் 13 இருக்கலாம், இல்லை 12 இருக்கலாம். கண்டிப்பாக மைனஸில் இருக்காது, ப்ளஸில் இருக்க வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். அப்போ கேவோட மதிப்பு 12.